Intermittent fasting. Intermittent fastingன்றது நம்ம ஊருக்கும் இன்னும் நம்ம நாட்டுக்கும் இன்னும் ரொம்ப ஒரு புதுமையான விஷயம் கிடையாது. ஸோ intermittent fasting ஓட அர்த்தமே நம்ம கரெக்டான அந்த ஒரு பர்டிகுலர் டைம்னு ஒரு நாளைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எந்த டைம் வேணாலும் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற டைமில் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, பிஃபோர் மேக்கிங் திஸ் வீடியோ ஐ ஹவ் ஸ்போக்கன் டு மல்டிபிள் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன்ஸ் டு மேக் ஷுவர் தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்ற கான்செப்ட் வந்து கிளியராக உங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். ஒரு லெவலுக்கு மேலே எக்ஸசிவாக குளுக்கோஸ் இருக்கும் போது அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? லிவரில். குளுக்கோஸ் வந்து லிவரில் ஸ்டோர் ஆனால் அதுக்கு பேர் கிளைக்கோஜன்னு பேர். இன்சுலின்னா என்ன? நம்மளோட உடம்பு வந்து பான்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கு, அது வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு 10 பேர்லனா ஈஸியாக ஒரு 3-4 பேருக்கு வந்து டயபெட்டிஸ் எதர் ஃபேமிலியில் யாருக்கான இருக்கலாம், இல்லைன்னா ப்ரெக்னன்சியில் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் அ பூன்னு தான் சொல்லணும். இட் ஹாஸ் வெரி வெரி ஹை அட்வான்டேஜஸ், வெரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஃபார் டயபெட்டிஸ் கண்ட்ரோல். ஒரு நாளைக்கு நீங்கள் 12 hours அவங்க ஃபீடிங் விண்டோ அண்ட் 12 hours ஃபாஸ்டிங் விண்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபீடிங் விண்டோனா சாப்பிட்ற டைம் அண்ட் ஃபாஸ்டிங் விண்டோஸ்னா நீங்கள் சாப்பிடாம இருக்கிற டைம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? நான் இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் பற்றி நான் பேச போகிறேன். அதில் எந்த டைப் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைப்பை நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபாஸ்டிங்னு சொல்கிறது வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபாஸ்டிங்னு சொன்னால் 0 calorie ஃபுட், அதாவது தண்ணி தான் 0 calorie. அதையும் தாண்டி பிளாக் காஃபின்னு இருக்குது. பிளாக் காஃபினா என்ன? மில்க் அண்ட் சுகர் இல்லாமல் வெறும் அந்த காஃபி பவுடர் அண்ட் தண்ணி, சூடு தண்ணி. அதுவும் இட்ஸ் கால்டு 0 calorie or anything less than 30 to 50 kilocalories will not break your fast. 16:8 அப்படின்னு ஒரு ஃபாஸ்டிங். அப்படின்னா என்ன? 16:8 அந்த ரேஷியோக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, you fast for 16 hours and you eat feeding window for 8 hours. So fasting window, ஃபீடிங் விண்டோ டோட்டலாக ஒரு 24 hours. நைட்டு நீங்கள் 8 o'clock முன்னாடி டின்னர் முடிச்சிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அடுத்த நாள் மதியம் ஒரு 12 o'clock போல் நீங்கள் உங்கள் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணால் அதுதான் 16:8. ஸோ மத்தியானம் 12லேருந்து நைட் 8 வரைக்கும் தான் உங்களோட ஃபீடிங் விண்டோ. அந்த ஃபீடிங் விண்டோக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? 5:2. ஸோ 5:2 இங்கே வந்து ஹவர்ஸ் இல்லை, இது 5 days is to 2 days. நார்மல் அடல்ட்டுக்கான தேவையான கேலரிஸ் வந்து அரௌண்ட் 1400 to 1500 கேலரிஸ். அது 5 days சாப்பிடுவாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற 2 daysல 500 கேலரிஸ் ஃபார் உமனும் 600 கேலரிஸ் ஃபார் மென்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ தான் நான் டெலிவரி பண்ணேன் டாக்டர், நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாமா, நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கலாமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை விமென்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பணிபுரிகிறேன். இந்த வீடியோ ஒரு ரொம்பவே நம்மளுக்கு பழக்கமான விஷயம், ரொம்ப நாளாக நம்ம சொசைட்டியில் சமூகத்தில் நடந்துட்டுருக்கிற விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆனால் அந்த விஷயத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாமையே அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த என்டையர் வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன விஷயம் அது? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது நம்ம ஊருக்கும் இன்னும் நம்ம நாட்டுக்கும் இன்னும் ரொம்ப ஒரு புதுமையான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பாட்டி அம்மா அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ரிலீஜியஸ் ஃபெய்த்தாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க பழைய காலத்துலேருந்து அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம் கூட இருக்கலாம், எந்த காரணத்துக்காக இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அது வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டும்தானா? கண்டிப்பாக கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியணும்ல. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இந்த 2 வாரத்துக்கும் என்ன அர்த்தம்? இன்டர்மிட்டன்ட்னா ஒரு இடைவேளை, விட்டு விட்டு அப்படின்றதுக்கு அர்த்தம். ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடோ இல்லைன்னா தண்ணியோ இல்லை சாப்பிடாம இருக்கிறது. ஸோ ஏதான ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான் ஃபாஸ்டிங். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஓட அர்த்தமே நம்ம கரெக்டான அந்த ஒரு பர்டிகுலர் டைம்னு ஒரு நாளைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எந்த டைம் வேணாலும் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற டைமில் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது.
அப்போ அந்த ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும் போது நம்ம தண்ணி மட்டும் குடிக்கலாம், இல்லை தண்ணியும் குடிக்காமையும் கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக அதோட டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு என்ன அட்வான்டேஜஸ், என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ நான் வெயிட் லாஸ் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, அது மெயின், நிறைய பேர் அதுக்காக பண்ணுவாங்க. செகண்ட், அது மட்டும் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் ஆறுது நம்மளோட உடம்புல நீங்கள் ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும் போது, இல்லை நீங்கள் கரெக்டான அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும் போது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் திங் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, உங்களோட செல்ஸ், அதாவது உங்களோட பர்டிகுலர் நம்ம பாடியே ஃபுல்லாகவே செல்ஸால் தான் உருவாயிருக்கு. அந்த செல்ஸை ரிஜுவனேட் பண்ண விடும். ரிஜுவனேட்னா அது ரிப்பேர் பண்ணி அதை புது செல்ஸாக ஆக்க விடும். ஏன் இவ்வளோ நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, உங்களோட செல்ஸு ஸ்பாயில் ஆகிறதும் உங்களோட செல்ஸ் வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதும் தான் கேன்சருக்காக, ஆல்சைமர்ஸ்க்காக நிறைய காரணம் அதனால தான். ஸோ இப்போ நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா நம்ம பாடி அதோட வேலையை கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்ருக்கு. அந்த ஒரு மிஷின் மாதிரி அந்த பாடி வேலை செஞ்சுட்ருக்கு. அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்த முறை நீங்கள் அந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக, ரெஜுவினேட்டடாக, ரிஃப்ரெஷ்டாக வேலை செய்யும். சேம் கான்செப்ட். ஸோ உங்களோட செல்ஸுக்கு நீங்கள் அதிக வேலை கொடுக்காம இருந்தீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதோட செயல்பாடு இன்னும் நிறைய வருஷம் உங்களோட லாங்டிவிட்டி ஆஃப் லைஃப், உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். தட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் advantages of intermittent fasting. Then இதையும் தாண்டி மூணாவது உங்களோட பிரெயின் செல்ஸ். ஸோ எப்படி நான் சொன்னேனோ உடம்புல இருக்கிற செல்ஸும் உங்களோட பிரெயின் செல்ஸ். நான் சொன்னேன் இல்லை ஆல்சைமர்ஸ்னு. ஆல்சைமர்ஸ்னா என்ன? மறதி. ஸோ வயசு ஆக ஆக ரொம்ப நம்மளுக்கு மறதி ஆகிடும். நம்மளுக்கு எங்கே ஒரு லெவல் போனால் நம்மளுக்கு எங்கே இருக்கும்னு கூட தெரியாது. பட் அந்த செல்ஸ்லாம் கூட நம்ம வந்து ரிஜுவினேட் பண்ணோம்னா அந்த வர வியாதியாக இருக்கட்டும், கேன்சர் ஆகட்டும், இல்லை ஆல்சைமர்ஸ், இன்னும் மெனி அதர் கண்டிஷன்ஸ் வரதை நம்ம வந்து தவிர்க்கலாம், அதை தள்ளியும் போக வைக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், நம்ம சாப்பிடும் போது என்ன நடக்குதுன்னு தெரியணும். என்னோட நிறைய வீடியோஸில் நான் டைஜஷன்னா எப்படி நடக்கும், டைஜஷன் பண்ணும் போது ஒரு வாய்க்குள்ளே நம்ம ஒரு சாப்பாடு வைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் உள்ளே போகுதுன்னா எப்படி நம்மளுக்கு டைஜஷன் ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டை நான் சொல்லணும்னா, ஒரு நம்ம ஃபுட்டுன்னு ஒன்று நம்ம சாப்பாடு எடுத்துக்கும் போது அது நம்ம குடல் பகுதியில் போய் நிறைய அந்த நியூட்ரிஷன் எல்லாம் அப்சார்ப் ஆகுது. நியூட்ரிஷன்லாம் அப்சார்ப் ஆன உடனே அப்போ என்ன ஆகும்? நம்ம குடல் பகுதியில் அப்சார்ப்ஷன் நடக்கும்போது மற்ற எல்லா நியூட்ரியன்ஸும் ஸ்ப்ரெட் ஆகும்போது எக்ஸஸ் ஆஃப் நம்மளுக்கு மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வந்து குளுக்கோஸ். நம்ம ஒரு வாட்டியும் நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்? நம்மளுக்கு எனர்ஜிக்காக. அந்த பிரேக் டவுன் பண்ணி அந்த ஃபுட் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸாக இருக்கு. அந்த குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே எக்ஸசிவாக குளுக்கோஸ் இருக்கும் போது அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? லிவர்ல அது ஸ்டோர் ஆகுது. கிளைக்கோஜன்றது அந்த ஸ்டோர் ஆனதுக்கு பேரு. குளுக்கோஸ் வந்து லிவர்ல ஸ்டோர் ஆனா அதுக்கு பேர் கிளைக்கோஜன் பேரு. அதையும் தாண்டி அதையும் எக்ஸசிவா அதுக்கு மேல இருந்ததுன்னா ஃபேட்னா அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஃபேட்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு வேணுங்கிற போது எனர்ஜியை கொடுக்கறது. இன்சுலின்னா என்ன? நம்மளோட உடம்பு வந்து பான்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கு, அது வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலினை எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம சாப்பிடும் போது, நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளோட குளுக்கோஸ் லெவலை ஒரு ஸ்டெடி லெவலில் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக, ரொம்ப ஹை குளுக்கோஸும் போகக்கூடாது, ரொம்ப லோவாகவும் போகிறதுக்கூடாதுன்றதுக்காக இன்சுலின்ற ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு மேக் ஷுவர் யுவர் பாடி ஹேஸ் அடிக்வெட் பிளட் சுகர் லெவல்ஸ். ஸோ இது எல்லா ப்ராசஸும் கரெக்டாக ஆனாதான் நம்மளோட பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஹெல்த்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்? தட் மீன்ஸ் இன்சுலின் லெவலை நம்ம ரொம்பவும் ஹை ஆகக்கூடாது. எப்போ ஹை ஆகும்? நம்ம சாப்பிட்ட உடனே த இன்சுலின் லெவல்ஸ் கோ வெரி ஹை. நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கும்போது த இன்சுலின் லெவல்ஸ் ஆர் இன் த மாடரேட் ரேஞ்ச். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல என்ன நடக்கிறது? நீங்கள் பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும்தான் சாப்பிட்றீங்கன்னா த பாடி ஹேஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 10 to 12 hours. சே ஒரு நாளைக்கு நீங்கள் 12 hours அவங்க ஃபீடிங் விண்டோ அண்ட் 12 hours ஃபாஸ்டிங் விண்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபீடிங் விண்டோனா சாப்பிட்ற டைம் அண்ட் ஃபாஸ்டிங் விண்டோஸ்னால் நீங்கள் சாப்பிடாம இருக்கிற டைம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? அந்த இன்சுலின் லெவல்ஸ் வந்து பேலன்ஸ் அவுட் ஆகுது. எல்லா வாட்டியும் மேலே போகாமல் ஒரு லெவலில் ஒரு பேலன்ஸ்டான லெவலாக ஆகிறது. ஸோ உங்களோட பிளட் சுகர் லெவலையும் அது சீராக கரெக்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைன்னு. இட் ஆக்சுவலி மேக் ஷுவர் தட் யுவர் மசில், அதாவது இப்போ ஒரு லீன் மாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது உங்களோட மசிலையும் லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களோட மசில் ப்ரோட்டீன் is also to enhance and to make sure that you don't have a protein loss.
அதுக்காகவுமே உங்களோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் will be very helpful. நீங்க ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது எதுக்காக மினிமம் 10 to 12 hours ஃபாஸ்டிங் சொல்றோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் பத்தி நான் அடுத்து பேச போறேன். அதுக்கு முன்னாடி நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதை நான் சொல்ல போறேன், கண்டிப்பா கவனிங்க. ஏன் மினிமம் ஒரு 12 hours ஃபாஸ்டிங்ல இருக்கணும்? சே ஒரு நைட் 8 o'clock முன்னாடி உங்க டின்னரை முடிச்சுடுங்க, அடுத்த நாள் காலம்பரை 8 o'clock மேல நீங்க சாப்பிடுங்க. அந்த நைட் 8 to morning 8 12 ஹவர்ஸ்க்கு ஃபாஸ்டிங்ல இருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உங்களோட சாப்பாடு நீங்க எடுத்துட்டு உங்களோட ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும் போது உங்க பாடிக்கு குளுக்கோஸ் தேவைப்படும் இல்லையா? எப்போவான ஒரு நீங்க ஒர்க் பண்ணும் போது அப்போ அந்த குளுக்கோஸ் எங்கேருந்து வரும்? ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேல, அதாவது 10 to 12 hours நீங்க எதுவுமே சாப்பிடல அப்படின்னா உங்க பாடி ஃபர்ஸ்ட் லிவர் கிட்ட போய் கேட்கும். லிவர் கிட்ட இருந்து அந்த ஸ்டோர் ஆன குளுக்கோஸ் இஸ் கால்ட் கிளைக்கோஜன் இல்லையா? அந்த கிளைக்கோஜனை நீ எனக்கு பிரேக் பண்ணி குளுக்கோஸா கொடு, எனக்கு ஆக்டிவிட்டிக்கு அந்த எனர்ஜிக்கு அது தேவைன்னு ஃபர்ஸ்ட் கேட்கும். ஸோ அந்த லிவர்ல இருக்கிற கிளைக்கோஜன் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி குளுக்கோஸா உங்க பாடி யூஸ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த பாடி லிவர் கிட்ட கேட்டு லிவர் கிட்ட எல்லாமே முடிஞ்ச உடனே உங்க பாடி வந்து ஃபேட் செல்ஸ் கிட்ட போய் கேட்கும், அதாவது அடிப்போஸ் டிஷ்யூ. உன்னோட ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி எனக்கு குளுக்கோஸா கொடு. அந்த ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணேன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி கொடு. ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் 10 to 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங். அடுத்து நான் இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் பற்றி நான் பேச போகிறேன். அதில் எந்த டைப் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைப்பை நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பேச போகிறோம். அந்த டைப்ஸ்னால் என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்காக இருக்கலாம் ஒரு நாளில். ஸோ இப்போ நான் ஃபாஸ்டிங்னு சொல்கிறது வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபாஸ்டிங்னு சொன்னால் 0 calorie ஃபுட், அதாவது தண்ணி தான் 0 calorie. அதையும் தாண்டி பிளாக் காஃபின்னு இருக்குது. பிளாக் காஃபினா என்ன? மில்க் அண்ட் சுகர் இல்லாமல் வெறும் அந்த காஃபி பவுடர் அண்ட் தண்ணி, சூடு தண்ணி. அதுவும் இட்ஸ் கால்டு 0 calorie or anything less than 30 to 50 kilocalories will not break your fast. ஸோ ஃபாஸ்டிங் பீரியட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தண்ணி தாராளமாக குடிக்கணும், பிகாஸ் யூ ஹாவ் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். அண்ட் இஃப் யூ ஃபீல் வெரி டயர்ட், ஏன்னா இனிஷியல் 1 week கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபார் யுவர் பாடி டு கெட் அடாப்டட். ஸோ அந்த இனிஷியல் 1 weekக்கு டோன்ட் ஹெசிடேட் டு ஹேவ் லெஸ் தென் 30 to 50 calorie பட் டியூரிங் யர் ஃபாஸ்டிங் ஹவர்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பேசலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப காமனாக ஃபாலோ பண்ணுறது அண்ட் ஃபாலோவும் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங். 16:8 அப்படின்னு ஒரு ஃபாஸ்டிங். அப்படின்னா என்ன? 16:8 அந்த ரேஷியோக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யூ ஃபாஸ்ட் ஃபார் 16 hours அண்ட் யூ ஈட் ஃபீடிங் விண்டோ ஃபார் 8 hours. ஸோ ஃபாஸ்டிங் விண்டோ, ஃபீடிங் விண்டோ டோட்டலாக ஒரு 24 ஹவர்ஸ்க்கு. ஸோ இந்த 16 hours ஃபாஸ்டிங்கில் நீங்கள் அந்த டைமிங்கை நீங்கள் எப்படி வேணாலும் சில பேர் வந்து நைட் டியூட்டிக்கு போகிறவங்களா இருப்பாங்க ஆஃபீஸில், சில பேர் வந்து மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போடுவாங்க. ஸோ அந்த 16:8 வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களோட ஆஃபீஸ் இல்லைன்னா உங்கள் வீட்டு வேலையை பொறுத்து. அது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 8 hours இஸ் யோர் ஃபீடிங் விண்டோ. அந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் உங்களோட ஃபுட்டை வந்து 2 to 3 மீல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 to 3 மீல்ஸுமே நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஒரே மீலில் முடிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்கள் பாடியால் அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஏன் இந்த மீல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. ப்ளஸ் ஒன் மோர் திங், நீங்கள் அந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கும் போது இப்போ நீங்கள் 16 hours ஃபாஸ்டிங் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நைட்டு நீங்கள் 8 o'clock முன்னாடி டின்னர் முடிச்சிடுறீங்க, அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அடுத்த நாள் மதியம் ஒரு 12 o'clock போல் நீங்கள் உங்கள் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணால் அதுதான் 16:8. ஸோ மத்தியானம் 12லேருந்து நைட் 8 வரைக்கும் தான் உங்களோட ஃபீடிங் விண்டோ. அந்த ஃபீடிங் விண்டோக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த 16:8 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணணும். ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறீங்கன்னா உடனே உங்கள் பாடி வந்து ஆல்ரெடி ரொம்ப ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட்டில் இருக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பயங்கரமாக பசிக்கும். அட்லீஸ்ட் அந்த இனிஷியல் ஒரு ஃபியூ டேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே நீங்கள் எடுத்த ஒரு ஹெவி மீல், ஒரு ரைஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து இட்லியோ இல்லை சப்பாத்தி, என்ன நீங்கள் ஹெவி மீல் சாப்பிட்டாலும் உங்கள் பாடி சடனாக அந்த குளுக்கோஸ் லெவலில் நீங்கள் சாப்பிட்ட குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இன்சுலின் லெவலும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இட் வில் கவுண்டராக்ட் த குளுக்கோஸ். சடனாக ஒரு எனர்ஜி வரும்போது இன்சுலின் ஹை
ஹையாக போய் என்ன ஆகும், there will be something called sugar crash. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த குளுக்கோஸை சடனாக இட் ட்ரை டு பிரிங் இட் டவுன் பிகாஸ் அந்த இன்சுலினும் ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ யூ வில் ஃபீல் வெரி டயர்ட், ரொம்ப தூக்கமாக இருக்கும், பயங்கர யூ வில் ஃபீல் இந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருந்ததுக்கே மாட்டீங்க. ஸோ டோன்ட் டூ தட். பிரேக்கிங் அ ஃபாஸ்ட் இஸ் அன் ஆர்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் பண்ணுறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணும் போது எதில் பிரேக் பண்ணுறீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகிக்கும். பின்ன எதில் தான் நம்ம ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெரி வெரி லெஸ் கேலரி ஃபுட் இல்லைனா வந்து ரொம்ப ஸ்மால் மீல்ஸில் பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வாட்டர் தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பாதாமோ இல்லைனா வால்நட்டோ எதுலையும் நீங்கள் வந்து நீங்கள் ஓவர் நைட் நீங்கள் வாட்டரில் சோக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட்ஸ், பாதாம்ஸ், பிஸ்தா, வால்நட்ஸ் அதில் வச்சு ரேசின்ஸ் அதை வச்சு ஃபர்ஸ்ட் மைல்டா பிரேக் யோர் ஃபாஸ்ட். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அதுக்கப்புறம் once you feel a little better then you can start ஒரு half an hour to 1 hour after your fast is broken. அதுக்கப்புறம் நீங்க வந்து you can start your meals. இப்போ நம்ம மீல் சாப்பிட்றோம் இல்லையா, இப்போ என்ன what are we trying to tell the body is அந்த பாடிக்கு என்ன தெரியும், சரி இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஃபுட் சாப்பிட்ருக்கோம், அந்த நட்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம், ஸோ அந்த இன்சுலின் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இன்னும் நெக்ஸ்ட் ஒரு மீல் கொஞ்சம் ஒரு சாலிடாக ஒரு மீல் சாப்பிடும் போது கார்போஹைட்ரேட்ஸ் விட அந்த மீல் சாப்பிடும் போது இன்சுலின் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பைக் ஆகாமல் ஒரு பேலன்ஸ்டு ஸ்பைக்கில் அந்த பாடி எடுத்துகிட்டு போகும். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, பிஃபோர் மேக்கிங் திஸ் வீடியோ ஐ ஹவ் ஸ்போக்கன் டு மல்டிபிள் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன்ஸ் டு மேக் ஷுவர் that it is very important in the intermittent fasting concept வந்து clear-ஆ உங்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ homework the entire team has made to give you this information. So நீங்க fasting-அ break பண்ணும்போது break it with small less calorie food or even small meals. then உங்க fasting windowல heavy meals எடுத்துக்காம சரி நீங்க எடுத்த உடனே 4 இட்லி சாப்பிடாம ஒரு 2 இட்லி ஒரு கப் சாம்பார் அதுக்கப்புறம் ஒரு 2 hours அப்புறம் கண்டிப்பா பசிக்கும் because இட்லி steamed foodலாம் it gets digested very easily. அதுக்கப்புறம் 2 hours அப்புறம் ஒரு 1 cup rice with ஒரு 2 cups of vegetables இல்ல கூட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லை even chapati with sabji, all that is fine. So 12 o'clock நீங்க fast break பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1:30 2 o'clock போல ஒரு இட்லி இல்ல சப்பாத்தி சாப்பிடுறீங்க அப்படின்னா then have another meal or a fruit in between. ஒரு 4 o'clock 5 o'clock ஒரு fruit சாப்பிட்டுட்டு another last meal before 8 o'clock உங்க dinner வந்து ஒரு 7 o'clock போல முடிங்க. So have your favorite food in the dinner time. That will actually make you feel a lot better because அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் you have to stay with this food. So இதுதான் 16:8. இதுதான் ரொம்ப காமனா ரொம்ப ஈஸியாவும் நிறைய பேரால ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். Second type of intermittent fasting is 5:2. So 5:2 இங்க வந்து hours இல்ல, இது 5 days is to 2 days. So this was actually in the pattern was introduced by a British journalist. இது வந்து this was also very helpful in fat loss and weight loss ன்னு சொல்வாங்க. So இதுல என்ன பண்ணுவோம்னா இந்த 5 days of eating அதாவது நார்மல் அடல்ட்டுக்கான தேவையான கேலரிஸ் வந்து அரௌண்ட் 1400 to 1500 கேலரிஸ் அது 5 days சாப்பிடுவாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற 2 daysல 500 கேலரிஸ் ஃபார் உமனும் 600 கேலரிஸ் ஃபார் மென்னும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து நார்மல் டயட்ரி பேட்டர்ன் அதாவது நார்மல் ஆவரேஜ் அடல்ட் கேலரி ஃபுட் 5 daysக்கு எடுத்துட்டு லோ கேலரி ஃபுட் 2 daysக்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன நம்ம பண்றோம்னா த சேம் கான்செப்ட். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, Monday and Thursday வந்து இந்த they will have this 2-day concept. So Monday low calorie ஒரு 500 calories எடுத்துட்டு Thursdayவும் 500 calories. So அப்படின்னா இதே கான்செப்ட்ல the blood glucose and the insulin level in your blood is kept in a range wherein அது நார்மல் ரேஞ்சில் வச்சுட்டு ரொம்பவும் ஸ்பைக் ஆகாம ரொம்பவும் கீழே போகாம ஒரு மீடியம் ரேஞ்சில் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது. நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரெண்டு டைப் நான் சொல்ல போகிறேன். இப்போது இதில் வந்து ஈட் ஸ்டாப் ஈட் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஆல்டர்னேட் டே ஈட்டிங். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ரொம்ப சிமிலர் தான். இதில் ஈட் ஸ்டாப் ஈட் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் நார்மல் அடல்ட் கேலரி 1500 கேலரி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலம்பரலேருந்து அதாவது நீங்கள் மார்னிங் 8 o'clockலேருந்து 1 dayலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க, வெறும் தண்ணி மட்டும் குடிப்பீங்க. ஸோ தட் இஸ் ஈட் ஸ்டாப் ஈட். ஸோ ஃபுல் டேவே நீங்கள் வெறும் ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் இருப்பீங்க. தட் இஸ் ஒன். இன்னொன்று ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு நாள் கரெக்டாக 1500 கேலரி சாப்பிட்டுட்டு ரெண்டாவது நாள்
கம்மியாக 500 கேலரிஸ் தான் சாப்பிடணும். ஸோ சுத்தமாக சாப்பிடாம இருக்கிறது இல்லை, லோ கேலரி ஃபுட் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். ஸோ தட்ஸ் கால் ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங். இந்த டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் எல்லாமே நான் சொல்கிறது வந்து இட் ஹாஸ் டு பி ஃபாலோட். இப்போ நீங்கள் லெஸ் தென் ஒரு 30-35 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கீங்க, எந்த மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிடையாது, சுகர், பிபி, தைராய்டு எதுவும் கிடையாதுன்னா தாராளமாக யூ கேன் ஸ்டார்ட். இதுவே நீங்கள் அபவ் 35, 40, 45 இயர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்குது, லைக் உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதுக்கான நீங்கள் வந்து மருந்து மாத்திரை எதான நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மருத்துவரை அணுகி உங்களோட பாடிக்கு இது ஃபாஸ்டிங் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டுட்டு மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் இதை ஃபாலோ பண்ணணும். மருத்துவர் கைடன்ஸ் இல்லாமல், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் யாரும் தனியாக இதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த லாஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பேர் வாரியர் டயட்னு சொல்லுவோம். அந்த டயட் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 hours ஆஃப் ஃபாஸ்டிங், 4 hours ஆஃப் ஃபீடிங் விண்டோ. ஸோ 20:4 அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதில் என்ன அப்படின்னா அந்த 4 hours ஃபீடிங் விண்டோவில் நீங்கள் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதும் அண்ட் ஒரு மேஜர் மீல், ஒரு மீல் வித் கார்ப்ஸ் லைக் ஒரு சப்பாத்தி, சப்ஜி, ரொட்டி, இல்லை ரைஸ் ஆர் எனி இட்லி ஆர் தோசை, சம்திங் விச் யூ கேன் ஹேவ் ஆஸ் ஒன் மீல் அந்த 4 hour விண்டோவில். மற்ற டைமில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாரியர் டயட். ஸோ இது எல்லா டயட் பேட்டர்ன் அந்த டிப்பிக்கல் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றது நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களோட ஒர்க் பேட்டர்ன் ஆகட்டும், உங்களோட டைம் ஸ்கெடியூல் ஆகட்டும், உங்களோட ஃபேமிலி, இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ தான் நான் டெலிவரி பண்ணேன் டாக்டர், நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாமா, நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கலாமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். Definitely no. It's a strict no for pregnant mothers, for just delivered mothers and also for feeding mothers. So feeding mothers may exclusive breastfeeding பண்ணும்போது you need extra 500 calories apart from adult requiring calories. So அதனால no intermittent fasting for pregnant mothers and feeding mothers. So it's only after 4 to 6 months of your delivery நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சாலிட்ஸ் ஃபார் யுவர் சைல்ட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் ப்ளீஸ் டு நாட் அட்டெம்ப்ட் இட். ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம நினச்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நான் சொல்ல போகிறேன். இட் சேஞ்சஸ், இதுதான் ரொம்ப முக்கியம், சேஞ்சஸ் த செல்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் ஜீன்ஸ். இது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை. ஜீன்ஸ், ஹார்மோன், செல்ஸ்னா the entire body is made up of these three. So என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களோட செல்ஸ் நீங்கள் எடுத்துனீங்கன்னா we are all formed from a single cell. ஸோ நம்ம பாடியில் trillions of cells இருக்கு. அந்த trillions of cells along with molecules, அதாவது unwanted molecules பைல பாயிண்டே இருக்கும். நம்ம பாடியை எவ்வளோ தூரம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோமோ அந்த பைல பாருது நம்ம ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும் போது அந்த பைல்ட் அப் ஆன அன்வான்ட் மாலிகூல்ஸ் எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி ரிமூவ் ஆகும் போது என்ன ஆகும், நியூ செல்ஸ் ரிப்பேர் ஆகி நியூ செல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நியூ செல்ஸ் கிரியேட் ஆகும்போது லிட்ரலாக ஒரு நியூ லைஃப் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டியும் செல்ஸ் இதே நம்ம பாடி ரொம்ப வந்து we've been using our body too much, நம்ம ரொம்ப ஜங்க் ஃபுட் அண்ட் ரொம்ப எக்ஸசிவாக ஸ்லீப் இல்லாமல் ரொம்ப ஓவர் ஃபுட் நம்ம எடுத்துட்டு ப்ளஸ் விதவுட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் போது நிறைய நம்மளோட செல்ஸை நம்ம மிஸ்யூஸ் பண்ணும் போது தோஸ் ஆர் த பேசிக் ரீசன்ஸ் ஃபார் கேன்சர், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே சேர்த்து ஹார்ட் அட்டாக். இவ்வளோ விஷயமும் திஸ் கேன் பி ரிப்பேர்ட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது நம்ம செல்ஸை பொறுத்து இருக்கு. ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்சுலின்ற ஹார்மோனோட ஸ்பைக் வந்து உடனே ஆகாது பிகாஸ் யூஆர் இன் த ஃபாஸ்டிங் ஸ்டேட். ஸோ அந்த இன்சுலின் ஹார்மோன் லெவல்ஸை வந்து ஒரு பேலன்ஸ்டு லெவலில் மெயின்டைன் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் ஒன்று இருக்கு. அந்த க்ரோத் ஹார்மோன் ஆக்சுவலாக லெவல்ஸ் கோ வெரி ஹை. ஏன் ஹை ஆகும், அந்த ஹை ஆன அந்த ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் HGHன்ற ஹார்மோன், ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாகும் போது நம்மளோட பாடி ஃபேட், அதாவது அடிப்போஸ் டிஷ்யூ லேருந்து ஃபேட் பிரேக் டவுன் ஆகி நம்மளோட ஃபேட் லாஸ் ஆகும் போது நம்மளோட மசிலும் பில்டப் ஆகும். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு அத்லீட்ஸ், இப்போ யாரெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மசில் க்ரோத்ன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அதையும் சேர்த்து இந்த HGH ஹார்மோன், இன்சுலின் அண்ட் நார்அட்ரினலின், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே, இந்த நார்அட்ரினலின் ஹார்மோனுமே along with HGH it makes sure that your
along with insulin, make sure your blood glucose is under constant control and your fat gets lost. அதாவது உங்க fat loss ஜாஸ்தி ஆகும், plus உங்களோட muscle growthக்கு improvement இருக்கும். So these are the first and foremost very important benefits of intermittent fasting. Second most important point about intermittent fasting, நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா it's called the டயபெட்டிஸ் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்கிற இடத்துல அவ்வளோ நம்ம பார்க்குற ஒரு 10 பேர்லனா ஈஸியாக ஒரு 3-4 பேருக்கு வந்து டயபெட்டிஸ் எதர் ஃபேமிலியில் யாருக்கான இருக்கலாம், இல்லைன்னா ப்ரெக்னன்சியில் இருக்கலாம், இல்லை ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் அ பூன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும் போது நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது இன்சுலின் லெவல்ஸ் வந்து ரொம்பவே சீராக இருக்கும். ஸோ மேக் ஷுர் தட் யோர் குளுக்கோஸ் இஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் கண்ட்ரோல். ஒன். ரெண்டாவது, அந்த இன்சுலின் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும் போது உங்களோட இன்சுலின் லெவல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி வெரி லோ. அதாவது உங்கள் பாடிக்கு இன்சுலினே தேவையில்லை, சாப்பிட்டா தானே குளுக்கோஸ் வந்தால் தானே இன்சுலினுக்கு வேலை வரும் அந்த குளுக்கோஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ குளுக்கோஸே இல்லை, எதுவுமே சாப்பாடு எடுத்துக்கலன்னா அந்த இன்சுலினுக்கு வேலையே கிடையாது. ஸோ யுவர் ஆர்கன்ஸ் become more sensitive to insulin. சென்சிட்டிவ்னா என்ன? இது ஒரு புது வார்த்தை இல்லையா? டயபெட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்சுலின் லெவல் கான்ஸ்டண்ட்டாகவே ரொம்ப ஹையாக மெயின்டைன் ஆகிருக்கும். பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி நம்ம சுகர் சாப்பிட்றோம், இல்லை எதான சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் இன்சுலினால் இன்க்ரீஸ் ஆக முடியும். உங்களோட பாடி ஆர்கன்ஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் ரெசிஸ்டிங், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அந்த இன்சுலின் எவ்வளோதான் ஹையானாலும் நான் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ண மாட்டேன், நான் அதிகமாக தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி they will stop reacting to insulin. ஸோ அப்படி இருக்கிற போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க if they follow intermittent fasting along with the medications, அந்த டாக்டர் கொடுக்குற மெடிகேஷன்ஸ், இன்சுலின் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும், அந்த பாடிஸ் ஒரு பாடியோட ஒரு ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் அந்த இன்சுலின் செக்ரீட் ஆகும் போது the body organs and the body cells are sensitive, insulin sensitize ஆகும், so that they react better to the insulin produced. Whereas diabetes இருக்கும் போது அந்த resistance factor போய் the insulin release ஆகும் போது the body cells are sensitized towards this insulin release. So உங்களோட glucose level ஈஸியா நார்மலைஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும், எவ்வளோ சீக்கிரம் என்னால் என்னோட சுகர் லெவலை கம்மி பண்ண முடியுன்ற ஒரு கன்சர்ன் இருக்கும். அந்த கன்சர்ன் இட் இஸ் ரிசர்ச் பேக். என்னன்னு சொல்றேன்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றவங்க ஒரு 8 வாரத்துலேருந்து 12 வாரத்துக்கு 2-3 மாசத்துக்கு கண்டினியூஸாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றவங்க ஆவரேஜ் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல், அவங்களோட ஃபாஸ்டிங் சுகர் லெவல் 3 to 6% வரைக்கும் ட்ராப் ஆகுது நாங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, அதே ரிசர்ச்ல ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் கூட 20 to 30% வரைக்கும் கம்மியாகிறதையும் பார்த்துருக்கோம். பிகாஸ் அவங்களோட யூசேஜ் ஆஃப் இன்சுலின் ஆகட்டும், அந்த யூசேஜ் ஆஃப் குளுக்கோஸ் ஆகட்டும் ரொம்ப கம்மி இல்லையா ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல. ஸோ இட் ஹாஸ் வெரி வெரி ஹை அட்வான்டேஜஸ், வெரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஃபார் டயபெட்டிஸ் கண்ட்ரோல். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நிறைய பேருக்கு இப்போ சக்கரை வியாதியை தாண்டி கொலஸ்ட்ரால், வெயிட்னால கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் மாரடைப்புக்கு உருவாகிறாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், இதனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம பாடியிலேயே குட் கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது. குட் கொலஸ்ட்ராலுக்கு பேர் HDL அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் வந்து LDL இல்லைனா ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் அதிகம்னு நாங்கள் சொல்லும் போது டோட்டல் கொலஸ்ட்ரால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப லெவல்ஸ் அதிகமாக இருக்கும், whereas குட் கொலஸ்ட்ரால் HDL லெவல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அண்ட் தட் இஸ் த மெயின் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் ஃபார் அன் ஹார்ட் அட்டாக். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் என்ன ஆகும், நீங்கள் நார்மலாக அந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் மட்டும் சாப்பிடாம அந்த ஃபீடிங் விண்டோவில் மட்டும் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஏன்னா உங்கள் ஃபேட் பர்ன் ஆகுது இல்லை, உங்களோட அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து ஃபேட் பர்ன் ஆகுறதுனால உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் அண்ட் உங்களோட HDL லெவல்ஸ் ஜாஸ்தி ஆக மாட்டேக்கும். ஸோ practically protecting your heart not only normalizes your weight, normalizes your cholesterol levels as well as prevents you from having a heart attack or any cardiac sudden emergency situation. Autophagy அப்படின்னா என்ன? இது ஒரு புது டேர்ம். ஆனால் இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னாலே நம்மளோட லைஃப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம எடுத்துகிட்டு போகலான்றது நான் ரொம்ப நம்புகிறேன். ஆட்டோஃபேகி அப்படின்னா என்ன? ஆட்டோனா செல்ஃப், அது நம்மளே. ஃபேகி அப்படின்னா, ஃபேகினா மெடிக்கல் டேர்ம்ல சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஆட்டோஃபேகி செல்ஸ் தானாகவே தன்னையே அழிச்சுக்கிறது அப்படின்னா, செல்ஸை வந்து எய்தர் தானாகவே நம்ம வந்து கேன்சர் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் செல்ஸ்
வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி அந்த இடத்துல ஒரு அப்நார்மல் செல்ஸ் இருக்கணும். அந்த அப்நார்மல் செல்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, அதிகமாக எக்கச்சக்கமாக மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா அதுதான் கேன்சரில் கொண்டு வந்து முடியும். இந்த ஆட்டோஃபேகி கான்செப்ட்னா நம்மளோட பாடி ஒரு ரிப்பேர் மெக்கானிசம், அதாவது ஒரு வேஸ்ட் ரிமூவல் சொல்லுவோம். சரி, இவ்வளோ செல்ஸ் ஆயிடுச்சா, இந்த குப்பை தொட்டி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, அதை தூக்கி நம்ம க்ளீன் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த வேஸ்ட் பின்னை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஆட்டோஃபேகி கான்செப்ட். நம்மளோட ஃபாஸ்டிங் ஸ்டேட், அதாவது நம்ம பாடி லெவல்ஸ் ஆகட்டும், நம்மளோட விசரல்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதில் இருக்கிற ஃபேட், நம்மளோட பாடி ஃபேட் எல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பாடியை யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அ டே நம்ம எப்படி தூங்கும் போது நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராசஸும் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 18 to 6 ஹவர்ஸோ இல்லைனா நம்ம வந்து ஒரு 10 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெப்ளிகேட் ஆகாது, மல்டிப்ளை ஆகாது. தேர்பை ஆட்டோஃபேகின்ற ப்ராசஸ் வந்து உங்களோட கேன்சர் அக்கரன்ஸ், அதாவது உங்களோட உங்களுக்கு யூ ஹாவ் அ ஹை ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் கேன்சர், இல்லைனா யூ ஹாவ் அ ஹை ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஆல்சைமர்ஸ், அந்த மாதிரி ஆல்சைமர்ஸ் தான் மறதி வியாதி உங்கள் ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ஸை ரொம்பவே கம்மி பண்ணும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். பிகாஸ் உங்களோட செல்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரேட்டை கம்மி பண்ணும், என்னோட ஓல்ட் செல்ஸை எல்லாத்தையும் வேஸ்ட் பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக செல்ஸ் உருவாகும். இதை விட வந்து எவ்வளோ தூரம் நம்ம இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால பெனிஃபிட்ஸ் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ ஹோப் தட் ஐ வாஸ் ஏபிள் டு கிளாரிஃபை மெனி மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். எஸ், நம்ம ஏஜ் ஓல்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் ஃபாஸ்டிங் சொன்னால் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தாராளமாக யூ ஹாவ் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் ஃபாஸ்டிங் அண்ட் இட் ஆல்சோ எய்ட்ஸ் இன் வெயிட் லாஸ். அண்ட் அதையும் தாண்டி நாட் ஜஸ்ட் வெயிட் லாஸ், யூ ஹாவ் plenty of other benefits நீங்க intermittent fasting ஃபாலோ பண்ணீங்கன்னா. இதுல இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு ஏதான டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல வேற ஏதான questions related to intermittent fasting and its benefits இருந்தாலும் கண்டிப்பா put it down in our comment section. We'll be more than happy to put another video on your questions. அண்ட் இது யார் பண்ணலாம் பண்ண வேண்டான்றது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அப்ரோச் அ டாக்டர் ஒரு ஃபிசிஷியன் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், get a clean sheet from them and then start the process. Hope you got all the information required. See you all soon in my next video.